அப்பா அழுகாதீங்க, நம்ம இந்த ஸ்கூல்ல சேரல, நம்ம அழுகக்கூடாது, அவங்க தான் நான் இந்த ஸ்கூல்ல சேரல, அவங்க தான்ப்பா அழுகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1 இயர் அப்படி கழிச்சு அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனேன். எங்க அப்பா எப்படி அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல் காத்துட்டு இருந்துச்சு. நம்ம தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும், அவமானப்பட்டா சாதிக்கணும்னு தோணும். நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அதனால தான் இவ்வளோ சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம தோத்தா கவலையே படக்கூடாது. இப்போ நம்ம ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும் குதிரை விட வேகமா ஓடணும். எனக்கு ஆர்ச்சரியில இன்னொரு கேமும் ரொம்ப பிடிக்கும், பாக்ஸிங். ஏன் அந்த பாக்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதில் அடிப்பட்டு கீழே விழுறாங்க இல்லையா, அவங்க தோத்தவங்க அர்த்தம் கிடையாது. அடிப்பட்டு கீழே விழுந்தவங்க திருப்பி எழுந்து நிற்கலனா தான் தோத்தவங்க. நான் வந்து 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன், 282 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், ஸ்டேட் மீட்டில் 10 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ் மற்றும் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன், நேஷ்னலில் 6th பிளேஸ் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், அந்த ட்ரஸ்ட் பேர் நாங்க கரங்கள். அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வர பொன்னாடிகள் வச்சு என்ன போல இருக்க பெண் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டையாக தச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிறவங்கள நானே எடுத்து அடக்கம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சேனல் வச்சுருக்கேன், அந்த சேனல் பேர் தமிழ் கிழவி. நான் வந்து 126 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக மோட்டிவேஷன் ஸ்பீச்காக போயிருக்கேன். அதுக்கப்புறம் சிஎம் சார் கேட்டையும் கவர்னர் கேட்டையும் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். 3 இயர்ஸில் வந்து 1111 ஹவர்ஸ் ஷூட் பண்ணேன். செகண்ட் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து எல்லாருமே ஒரு போல் தான் ஷூட் பண்ணுவாங்க, நான் வந்து 3 போல் ஷூட் பண்ணேன். பேர் வந்து காம்பவுண்ட் ரீகவ் இந்தியன். இந்த 3 போலையும் ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணேன், அதுவும் கோல்டு மெடல் வாங்கினேன். தேர்டு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ஷூட் பண்ணேன், யாரும் கண்ணு தெரியாதவங்க கூட இந்த ஆர்ச்சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஃபோல்டில் ஷூட் பண்ணேன், கண்ணை கட்டிக்கிட்டு ஷூட் பண்ணேன். ஃபோர்த்து வந்து அப்சைட் டவுனில் 2 அடி இடத்துல வந்து தொங்கிட்டு ஷூட் பண்ணேன். அப்புறம் 5th வந்து ஆணி இருக்குல்லையே, ஆணி மேலே ஏறி நின்று கீழே தண்ணியை பார்த்து மேலே சுற்றுற கொரோனாவையும் ஷூட் பண்ணேன். நம்ம வந்து குழந்தைங்களை இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடு, நீயும் டான்ஸ் ஆடு, சஞ்சனா ஆச்சர் பண்ணா நீயும் ஆச்சர் பண்ண, அந்த பொண்ணு பாட்டு பாடுது நீயும் பாட்டு பாடு, அந்த பொண்ணு கதகளி ஆடுது நீயும் கதகளி ஆடு அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அது வெளியில தெரிஞ்சுட்டு நீங்க அதுல சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களும் என்ன போல பெரிய ஆளா வருவாங்க. ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் நீங்க இல்லையா, என்ன ட்ரஸ்ட், எதுக்காகுது? அது வந்து நாங்க கரங்கள். அது வந்து ஒரு நாள் வந்து நாங்க வந்து சிஎம் சாரை பார்க்க போயிருந்தோம், அங்க வந்து புக்கும் ஷாலும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். சிஎம் சாருக்கு ஷாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஷாலை வச்சுட்டு நான் போயிட்டு புக்கை போய் கொடுத்துட்டு வந்தோம். வெளில வந்தோடனே நான் என் குருநாதர் கேட்டேன், நான் இதை என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். ரோட்ல யாராவது படுத்துட்டு இருப்பாங்க, அவங்க குடுக்காக இது கொடு அப்படின்னா உன்ன மாதிரி குட்டி பெண் குழந்தைங்களா பாவாடை சட்டியா தச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சும்மா சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அது ஷால்ல தான் பாவாடை சட்டியா தச்சு இது வரைக்கும் 380 அந்த மாதிரி மேலே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன்.